கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பிரியமானவர்களே, பவுலும் சீலாவும் சிறையில் இருக்கும் பொழுது இரவில் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டது. சிறைச்சாலை அதிகாரி நித்திரை தெளிந்து இதை கண்டு மிகவும் பயந்து பட்டயத்தால் தன்னை குத்திக் கொள்ள எண்ணினான். அப்பொழுது பவுல், உனக்கு தீங்கொன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் இங்கு தான் இருக்கிறோம் என்றான். சிறைச்சாலை அதிகாரி மகிழ்ந்து, நான் ரட்சிப்பை அடைய என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அப்பொழுது பவுல், இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்றார். சிறைச்சாலை அதிகாரி குடும்பமாக ரட்சிக்கப்பட்டார். நாமும் நமது குடும்பமாக பரலோகம் செல்ல வேண்டுங்க. நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்காக எசப்பாவிடம் ரட்சிப்புக்காக அதிகமாக ஜெபம் செய்து விசுவாசிக்கும் பொழுது மனம் மாற எசப்பா உதவி செய்வார், குடும்பத்தை ரட்சிப்பார். ஆமென்.